வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. வாங்க எந்த பிரீமியம் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க ப்ரீவியஸ் செஷன் எப்படி இருந்ததுன்னு ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் டைம்ல உங்களுக்கு டார்கெட்ஸ் எந்த பிரீமியம் ஆகணும் எதுவும் அப்டேட் வேணும்னு நம்ம டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணலாம். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க நம்ம சேனலை ஜாயின் பண்ணுங்க. போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 13 ரூபாய்க்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். 13 ரூபாய் சொல்லியிருந்து கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 50 இருந்து 55 வரை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. சென்செக்ஸ் ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ல இருக்கு. சென்செக்ஸ்ல இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற பெரிய லெவல் பாத்தீங்கன்னா 79985. 79985 லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இது அப்சல்யூட் ஏரியா. இந்த ஏரியால மார்க்கெட் என்ன பண்ணணும்னா ரீடெஸ்ட் பண்ணும். இந்த லெவல்ஸ் ரொம்ப முக்கியமான லெவல். அடுத்த ஒரு லெவல் பார்க்கலாம். அடுத்த ஒரு லெவல் பாத்தீங்கன்னா 80700. இந்த லெவலும் இம்பார்ட்டன்ட் தான். 80,700 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இந்த 80,700 கால் செலக்ட் பண்ண ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா மார்க்கெட் இங்க இருந்து மேல போக ஆரம்பிச்சா 80,800 லெவல டச் பண்ணிடும். ஒருவேளை மார்க்கெட் 329க்கு கூட டச் பண்ணிடலாம் இந்த லெவல. இதோட வேல்யூ இன்ட்ரின்சிக் வேல்யூ 90 ரூபீஸ் கிட்ட இருக்கும். இப்போ ஆல்ரெடி 90 ரூபீஸ்ல இருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண வேண்டும்னு எந்த முறையில மார்க்கெட் புரிஞ்சுக்கலாம்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். 80,700 வேல்யூ மேக்சிமம் 90 ரூபீஸ் தான் வேல்யூ போகும். கரெக்டுங்களா? இப்போ 80700 வேல்யூ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 90 ரூபீஸ் தான் வேல்யூ போகும். இப்போ நான் 80700 வாங்கினா எனக்கு தெரியும் இது பிகே ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 80700 வர மார்க்கெட் போகும்னு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் இங்க வாங்கக்கூடாது. அப்படி நீங்க சி சைடு போகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வாங்காதீங்க. இந்த லோ கட் பண்ற வரை வெயிட் பண்ணுங்க. தெரியுது இல்லைங்களா? இந்த லோ கட் பண்ற வரை வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பிரீமியம் 90 ரூபீஸ்ல இப்போ தெரியுது. அது உங்களுக்கு ரொம்ப குறைவான விலையில கிடைக்கும். ஒருவேளை பாத்தீங்கன்னா 30-35 பாத்தீங்கன்னா இங்க 30-35 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க உங்களுக்கு ஃபால்ஸ் பிரேக் டவுன் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஃபால்ஸ் பிரேக் டவுன் கிடைக்கும். அப்ப தெரிஞ்சு இது என்ட்ரி பண்ணலாம். எப்பதான் இந்த ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்றது நீங்க அந்த டைம்ல நீங்க வாங்கலாம். எப்ப வாங்குவீங்கன்னா 30 ரூபாயில இருந்து 35 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த பிரீமியம். இந்த 80700 இருக்கு இல்லைங்களா? இந்த கால் சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேல தெரியுதுங்களா? 80600 இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா தான் 80700 ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு நம்ம இப்படியும் சொல்ல முடியாது மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கோம்னு. ஏன்னா ஒரு இவெண்ட்டும் இல்லை, ஒரு பெரிய லிக்விடிட்டி வரும்னு சொல்ல முடியாது. கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸ்பென்சிவ் ட்ரேட் எடுக்காதீங்க. எக்ஸ்பென்சிவ் ட்ரேட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேலை முடிச்சு. இப்போ நம்ம வேற இன்னொரு பிரீமியம் பார்க்கலாம். 79,900 ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ல இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் தெரியுது. 37 ரூபீஸ்ல இருந்து 200 ரூபாய் போயிட்டு திரும்ப கீழே வந்து ஒருவேளை மார்க்கெட் இந்த ரெட் கேண்டில் தெரியுது இல்லைங்களா? இந்த ரெட் கேண்டில்
ஒருவேளை மார்க்கெட் இந்த ரெட் கேண்டில டச் பண்ணிட்டு 42 ரூபாய்க்கு இதுல நீங்க பார்க்கலாம் ஒரு வேகமான வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிக்கும், விக்ஸ் வந்து மேல போக நம்ம ப்ரீமியம் ஆட் ஆகும். ஞாபகம் வைங்க. எப்போ இந்த லெவல் வந்தாலும் 37 to 40 நல்லா ஞாபகம் வைங்க. எப்போ இந்த லெவல் வந்தாலும் 37 to 40 ஒரு ஃபாஸ்ட் பிரேக் டவுன் கிடைக்கும். மார்க்கெட் சீக்கிரமா 79,800 கிட்ட வந்துருச்சுன்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து மதியத்துக்கு முன்னாடியே இந்த மூவ்மெண்ட் கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்ல வேல்யூ கிரியேட் ஆகும். இப்போ ஸ்டாப் லாஸ் பத்தி பேசுவோம். ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா நீங்க 3-4 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்டாப் லாஸ் வைங்க, அதிகமா வைக்க வேண்டாம். ரீஎன்ட்ரி எடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போகுது, இப்போ சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா திரும்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப மூவ்மெண்ட் கிடைக்கும் போது நீங்க ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ரீஎன்ட்ரி எப்போ எடுக்கணும்னா 1 minute ரூல் ஃபாலோ பண்ணுங்க. 1 minute ரூல் என்னன்னா அந்த பிரைஸ் வந்துட்டு அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் சஸ்டெயின் ஆகணும். அந்த ஒரு நிமிஷம் அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சேம் பிரைஸ்ல இருக்குன்னா நீங்க வந்துட்டு ரீஎன்ட்ரி பண்ணலாம். அப்போ வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கூட உங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும், ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஜீரோ பண்ணாதீங்க. ஜீரோ பண்ணி நிறைய பேர் ஜீரோ ஆயிருக்காங்க. 2 பிரீமியம் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எந்த சைடு வேணும்னாலும் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ரெடியா இருங்க. நன்றி, வணக்கம்.